பாதி நேரம் பண்ணும்போது இருக்கிறது இல்ல. கிளம்பு நினைக்கிறேன் போங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான மூணாவது ப்ரோமோவை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். துஷாருக்கும் கமருதீனுக்கும் நடுவில் சண்டை மாதிரி ஏற்படுது. எப்பவுமே ப்ரோமோவை எப்படி தெரியுமா கட் பண்ணுவாங்க? 5 மணிக்கு ஒரு சம்பவம் நடக்க போதுன்னு வச்சுக்கோங்களேன், 1 மணிக்கு ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதாவது சம்பவம் தான் பின்னாடி நடக்கும், ப்ரோமோ முன்னாடி வரும். ஆனா இன்னைக்கு தான் ப்ரோமோவை வித்தியாசமா கட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த சம்பவம் நடந்துருச்சு, அதாவது லைவ்ல காட்டுவாங்கல்ல, அதுல கமருதீனும் துஷாரும் சண்டை போடுறதுலாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் பார்க்கவும் செஞ்சுட்டாங்க. அதை ப்ரோமோவா கட் பண்ணி போட்டிருக்காங்க. இதே இஷ்யூவை ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். இந்த இஷ்யூல யார் மேல தப்பா எனக்கு தெரியுதுன்னு நான் சொல்லியிருந்தேன்னா, துஷார் மேல தான் தப்பா எனக்கு தெரியுதுன்னு சொன்னேன். ஆனா நிறைய பேர் கமருதீன் மேல தான் கோவப்படுறாங்க. அவன் என்ன பண்ணியிருந்தாலும் சரி, கமருதீன் தானே முதல்ல வந்து கை வச்சாரு, அது தப்பு தானே, ரெட் கார்டு தரணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசுறத பார்க்க முடியுது. இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் கமருதீனுக்கு ரெட் கார்டுலாம் கிடைக்க வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா அவர் வந்து அடிக்கல, அதாவது வா போலான்ற மாதிரி இழுத்துட்டு கூட்டு போறாரு. அது வந்து அடிச்ச கணக்கில் வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். துஷார் ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப ட்ரிகர் பண்றாங்க. என்ன ட்ரிகர் பண்றானா, இவர் வேலையை பார்க்கலன்னு கொண்டு வர நினைக்கிறான். துஷார் கமருதீன் 2 பேருமே வந்து வெசல் வாஷிங் டீம்ல இருக்காங்க. கமருதீன் வேலை பார்த்ததை கூட நான் லைவ்ல பார்த்திருக்கேன். 2-3 வாட்டி கமருதீன் கிச்சன் கிட்ட வேலை பார்த்தாரு, நான் அதை பார்த்தேன். ஆனா துஷார் வேலை பார்த்ததை நான் பார்க்கல. துஷார் என்ன கொண்டு வரானா, இவர் வேலை பார்க்கல, இவர் மோஸ்ட்லி அங்க இருக்கவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வரான். முதல்ல கமருதீன் வந்து அவன் வந்து திரும்ப திரும்ப அதையே கேட்குறான்னு புரிஞ்சுக்கிட்டு, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுறா, போடா, கொஞ்சம் தள்ளி போடான்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம்னு தலை தானே ஹேண்டில் பண்ணோம், அவங்களும் வராங்க. துஷார் கம்ப்ளைண்ட் வைக்கிறான், அதனால தலையும் வராங்க. அதாவது இவர் நிறைய நேரம் அங்கே இருக்கிறதே இல்லைன்ற மாதிரி துஷார் சொல்றான். கமருதீன் நான் இருக்கலாம் செஞ்சேன், என் வேலையை சரியா தான் செய்யறேன்னு சொல்றாரு. இதுக்கு கனி, ஆமா நீங்க அங்க இருந்ததை நானே பார்த்துருக்கேன், இருங்க பேசலாம் 2 பேரையும் கூல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இவங்க 2 பேருக்குள்ள சின்ன சின்ன ஆர்குமெண்ட் வருது. அப்ப கமருதீன், இப்ப என்ன நான் வேலை பார்க்கலாம்னு சொல்ல வரியா, பரவாயில்டா அப்படியே இருக்கட்டும், எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுறா, எனக்குன்னு கொஞ்சம் பர்சனல் ஸ்பேஸ் வேணும், என் ஸ்பேஸை நீ ரொம்ப எடுத்துக்கிற, அதாவது என்னை வந்து என் கூடயே வர, எதுக்காக இப்ப வந்துட்டு இருக்க, என்னை ஃப்ரீயா விடுன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா துஷார் திரும்ப திரும்ப அந்த இஷ்யூவை பேசிக்கிட்டே இருக்கான். இப்படி பேசிட்டு இருக்கும் போது தள்ளிப்போன்னு சொல்றாருல, இவன் என்ன சொல்றானா, கனியோ சொல்றாங்க, அதாவது நீங்க அப்படிலாம் சொல்ல முடியாது, இது பிக் பாஸ் ஹவுஸ் தானே, அவர் எங்கனாலும் நிக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. இந்த துஷாரும் சும்மா இருக்க மாட்டான், நான் எங்கனாலும் வருவேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். அதுக்கு கமருதீன் இருக்கார்ல, இப்ப நான் கக்கூஸ்க்கு போறேன், அங்க வேணா வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. வருவன்ற மாதிரி இவன் சொல்றாங்க. சட்டுன்னு ஒரு கோவத்துல அப்படி சொல்லிட்டான். உடனே கமருதீன் இருக்கார்ல, சரி வான்ற மாதிரி இவனை இழுத்து கொஞ்சம் முன்னாடி தள்ளுறாரு. நீங்க ப்ரோமோவை பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும், அவர் கொஞ்சம் ஃபோர்ஸா தான் தள்ளி இருப்பாரு, அதாவது போன்ற மாதிரி இப்படி தள்ளி விடுறாரு. அதுல அவன் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டான். மேலெல்லாம் கையை வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவன் அடிக்கிற மாதிரி வந்தான். 2 பேருமே சண்டைலாம் போட்டுக்கல, 2 பேரோட கை தான் மாத்தி பட்டுக்குது. 2 பேருமே சண்டை போடல. எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க, நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு துஷார் இப்பதான் கொஞ்சம் பேசியிருக்கானே தெரியுது. ஆனா துஷார் தான் இந்த சண்டையை வாலண்டரியா உருவாக்கி இருக்காங்க. துஷாரை பொறுத்த வரைக்கும் அரோரா திரும்பி கமருதீன் கிட்ட பேச ஆரம்பிச்சது அவனுக்கு பிடிக்கல. ஏறக்குறைய இவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்றதை விட அரோராக்காக தான் சண்டை போட்ட மாதிரியே தெரியுது. இது என்ன இஷ்யூன்றதை டீட்டெயிலா பார்த்தா தான் நம்மளால சொல்ல முடியும். நான் பார்த்தேன் லைவ்ல. அப்படி பார்க்கும்போது துஷார் திரும்ப இவர்கிட்ட பேசுறதுக்கு வரான். இவர் ஒரு ஸ்டேஜில் என்ன சொல்றாருன்னா, 6th பையன் 7th பையன் மாதிரி நடந்துக்காதன்ற மாதிரி சொல்றாரு. இவரும் வார்த்தையை விடுறாரு, அவனும் தேவையில்லாம ட்ரிகர் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். சொல்ல போனா கமருதீன் பயங்கரமா கோவப்படுற ஆளு. அவரே ஒரு 2 நாள் பிரச்சனை பண்ணாம அமைதியா இருக்காரு. இந்த பிரச்சனையை உருவாக்கணுன்றதுக்காக துஷாரே ட்ரிகர் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்ப்போம்.